வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நாங்கள் வந்து ஸ்டே வந்துட்டோம். அப்பயே சொல்லியிருப்பேன் தூங்கலான்ட்டு. அப்பா இங்கே வந்து பார்த்தோன்னே இங்கே ஒவ்வொரு நல்லா இருக்குது. வெதர் இருந்து எல்லாமே அல்டிமேட்டாக எங்களுக்கு செட் ஆகிருக்குது. இந்த வாட்டி ஸ்டேவும் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வ்ளாக் பண்ணிட்டு ஒரேடியாக போய் தூங்கலாம். தூக்கமும் வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்ல இருக்குது. இன்னும் மேலே வியூ பாயிண்ட்ஸ் அது இதுன்னு ட்ரெக்கிங் அது இதுன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கு. 9 o'clock அங்கே போகிறோம், 10 o'clock இங்கே போகிறோம், 11 o'clock அங்கங்கே போகிறோம், 12 o'clock இங்கங்கே வரோம், 4 o'clock இப்போ எங்கெங்கே போகிறோம். அதெல்லாம் ரெசார்ட் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வீடியோஸ் காட்டுறேன் பாருங்க. வந்து ட்ரிப்பர் தான் புக் பண்ணேன். ட்ரிப்பர் நல்லா இருக்கு. உங்களுக்கு இங்கே ஒரு அகாமடேஷன் இது எல்லாமே நல்லா இருக்கு. அஃபோர்டபுள், ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கு. இந்த வீடியோ இந்த சிக்மங்களூரோட பிளேலிஸ்ட் எண்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து டோட்டலாக எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு. இன்னொரு விஷயம் வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் 3 பேர் வந்தோம்ல, இன்னொருத்தர் எங்கள் கூட பெங்களூர் நாங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி அவரை 10:30 விட்டு இப்போ அவர் பெங்களூர்லேருந்து ட்ரெயின் ஏற போகிறாரு கல்பத்துக்கு. பெங்களூர்லேருந்து வந்து அவர் நைட் எங்கள் கூட ஜாயின் பண்ணிடுவார். அவர் சேர்த்து இப்போ 4 மெம்பர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். 3 மெம்பர்ஸுக்கு பண்ணியிருந்தோம், இப்போ 4 மெம்பர்ஸுக்காக கன்வெர்ட் பண்ணி விட்டோம், டென்ட்டோம். ஸோ உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து ரூம்லேருந்து திரும்ப சிக்மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கோம் வண்டி எடுத்துனதுக்கு. இப்போ தான் எங்களுக்கு ரூம்லேயே ஒரு ஒருத்தர் ரூம் மேனேஜர் வந்து எங்களுக்கு அது அந்த அவங்க கான்டாக்ட்ஸ் கொடுத்தாங்க ட்ரிப்பர் சைட்லேருந்து. ஸோ அவங்க கொடுத்தது பிரகாரம் பார்த்தா நாங்கள் வெளியே சார்ஜ் சென்ட்டுக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100+ இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க நீங்கள் வெளியே போனால் நிறைய ஸ்கேம்ஸ் சான்சஸ் இருக்குது. நீங்கள் நாங்கள் சொல்லி எடுக்கிறது மூலிமா நாங்கள் எந்த ஸ்கேம் வர மாதிரி தான் நாங்கள் எந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படி இப்படினாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுனால நாங்கள் இவங்க சொல்லிட்டு ஸோ எடுத்துக்கலாம் பிளான் பண்ணி இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. போகிறதுக்கு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். தண்டை செலவு பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம். அதை என்னடா தண்டை செலவுன்னு லாஸ்ட்டில் பட்ஜெட் வீடியோவில் சொல்கிறேன் நான். இப்போ போயிட்டு வண்டி எடுக்கிறப்போ உங்களுக்கு அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். வண்டி என்ன ஏது எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் நாங்கள் வந்து வண்டி ரெண்டல் எடுத்துட்டோம். இதுதான் நாங்கள். வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டல் வாங்கணும். டியோக்கு வந்து 1800 சொன்னாங்க. 1800 பே பண்ணிட்டு 1000 rupees டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். டெபாசிட் வந்து நாங்கள் வண்டி கொடுக்குற அன்றைக்கி டெபாசிட் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் 1000 rupees டெபாசிட் பண்ணிட்டு வந்துவிட்டோம். இந்த வண்டி வந்து டியோ வந்து BS16 இருக்குது. BS16னால கொஞ்சம் பிக்கப் இஷ்யூ இருக்குது, பார்க்கலாம். அப்புறம் இப்போ வந்து வாங்கிட்டு அப்போ அப்படியே வீடு முக்குந்தா டென்ட்டில் விட்டுட்டோம். ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. இங்கே சாப்பாடு கடை ஒன்று இருந்துச்சு. சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம். ஒரேடியாக சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு அங்கே நம்ம ஸ்டே இருக்கிற இடத்துல சாப்பிட்டுக்கலான்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ இப்போ அப்படியே சாப்பாடு வாங்கின்னு 3 மீல்ஸ் சொல்லியிருக்கான். யுவராஜ் மேலே போயிருக்கான். 3 மீல்ஸ் சொல்லியிருக்கான்னா 3 மீல்ஸ் வாங்கின்னு போகிறோம். இப்போ ரூம்லேருந்து சாப்பிட்டுட்டு முக்குந்தாக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். தலை வந்து டீச்சர் மைக்கு வீந்து கேட்டதான். டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறம் இப்போது பக்கத்தில் வேறு என்ன இருக்கான்னு பார்க்குறப்போ MG பார்க், மகாத்மா காந்தி பார்க்குன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே அப்படியே மகாத்மா காந்தி பார்க் வந்திருக்கோம். இப்போ உள்ளே போகிறோம். என்ட்ரி ஃபீஸ் வந்து இங்கே 40 rupees ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸு கொடுத்துருக்கோம். என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போகலாம். அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். கைஸ் இவன் ட்ரெயின் கொல்த மாதிரி ஆடுறாங்க. இவன் ட்ரெயினில் போலாட்டுறாங்க. ஒரு குட்டி கொல்த ட்ரெயின் மாதிரி இருக்கு. அந்த போலாட்டா நேற்று இந்தியன் ரயில்வேஸில் வாடா நான் உட்காரத்துக்கு சாவறாங்க. முடியல விடால. இந்தியன் ரயில்வேஸ்ல வரல. இல்லை இந்தியன் ரயில்வேஸ்ல உட்கார நேற்று இந்தியன் ரயில்வேஸ்ல உட்காரது இவ்வளோ பண்ணுறிய. இப்போ ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கிற ஒரு குட்டி கொல்த ட்ரெயின்லேருந்து குட்டி கொல்த ஆசைப்பட்டதுனால 90 rupees டிக்கெட் ஒரு ஆளுக்கு 30 rupees இருக்குது. டோட்டல் 90 rupees இருக்குது. இப்போ ட்ரெயின் எடுக்கிறப்போ அவன் வீடியோ எடுக்கிறான்னா அந்த வீடியோவை பாருங்கள். நல்லா இருந்தா சொல்லுங்கள்.
அந்த டிராகன் மேல ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். அந்த டிராகன் மேல உட்காந்து அந்த டிராகன் நிலைமை என்னன்னு யோசிக்கிறேன் நான். நினச்சிக்கோ. அது வேற ஆல்ரெடி பிளாஸ்டிக் ஆல்ரெடி வெயில காஞ்சி போயிட்டு இருக்கு. ஸ்டோன் அது ஸ்டோன் தாங்க போடா உட்காரான். யாரா செருப்பு அடிக்கிறதானா இவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஒரே வார்த்தை சொல்லி சைடு நான் சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீ யாரோ நான் யாரோ. பரவாயில்ல guys. இது நானும் ஏதோ சின்ன குள்ள பார்க் இருக்கணும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதான் பெங்களூர்ல இருக்க நந்தி ஹில்ஸ் கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணலாம் இது. ஆனா அந்த அளவுக்கு வியூ இல்ல. ஓய் வியூ இல்லையாப்பா உனக்கு இங்கிருந்து? இங்க இதடு சுத்து ஒரு ரவுண்ட் சுத்து. இது சுத்திட்டடா. என்ன எழவி அது? ஐயோ ஆனா அந்த மரத்து மேல போய் நின்னோம். பாம்பு பாய். சூப்பரா இருக்கு. யார் சொன்னது? ಆವಿನ ಮೇಲೆ ನಡೆಯಬಾರದು. ಆವಿನ ಮೇಲೆ ಮಾತ್ರ ನಡೆಯಬಾರದು. ಅದರ ಮೇಲೆ ಹತ್ತಬಹುದು. ಆ ಕಡೆಯಿಂದ ಬಾರೋ ನೋಡು. இது நாங்கள் இப்போ அந்த ட்ரீ ஹவுஸ் மேலே கூப்பிடுறோம். ட்ரீ ஹவுஸ் गाइस உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேக்குதா? இருங்க உன்னிப்பா கவனிங்க தெரியும். இது என்ன சவுண்டுன்னு தெரியாம நேற்றுலேருந்து நாங்கள் 3 பேரும் குழம்பி போயிட்டு இருந்தோம். இப்போ கிட்ட போய் பாட்டு ஏதோ ஒரு பூச்சி மாதிரி இருக்கு. அந்த பூச்சி தான் அந்த சவுண்டு பண்ணுது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அது இந்த இடத்துல ரொம்ப இருக்கு. நேற்று நாங்கள் இருக்க ஸ்டே இடத்துலேருந்து பார்த்தோம், நேற்று ரீசார்ஜ்லேருந்து பார்த்தோம், எல்லா இடத்துலையுமே அந்த பூச்சி இருக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும். கைஸ் நாங்கள் நாங்கள் ஒரு ட்ரெயினில் போனோமே, அந்த ட்ரெயின் திரும்ப வந்தால் ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு பார்க்குறேன். அந்த ட்ரெயினுக்கார வர மாட்டான். டேய் அவன் செத்துட்டான்டா. ஐயோ டேய் அங்கே என்ன பண்ணிக்கிறீங்க? பூச்சிங்க வச்சுக்கிட்டு கைஸ் அவங்களுக்கு இங்கே ஏதோ பூச்சி கண்டுபிடிச்சிட்டானுங்களாம். ஸோ இப்போ அந்த பூச்சி வீடியோ எடுத்து தரேன்னு இருக்கான் யுவராஜ். எனக்கு பூச்சி தான் கொஞ்சம் பயம். ஸோ அவனே எடுத்துப்பான். நான் பறக்கிறேன். பாய். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. கைஸ் நாங்கள் இப்போ இந்த பார்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இது எதுவும் இல்லை. ஓரளவுக்கு நார்மல் பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோலாம் இருக்கும்ன்ட்டு. நாங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரொம்ப கம்மியாக வந்தோம். சும்மா சின்ன பசங்க பார்க் மாதிரி இருக்குன்றதுனால இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. வந்து ஒரு 1 hour 1.5 hour ஆனால் டைம் வேணுமா இருக்கும். சும்மா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா எங்களுக்கும் ஆயிடுச்சு 1.5 hour மேலே ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். அதில் ட்ரெயின் ரைடு ஒன்று தான் நல்லா இருந்துச்சு. சின்ன வயசில் போந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ அப்படியே பார்க் வெளியே போயிட்டு இந்த க்ளவுட்ஸ் செட் ஆகுதெல்லாம் ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டேக் போகிறதா பிளான் கைஸ். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.